நேற்று நான் கெஸ்ஸு பாட்டில் கேட்ட செயின்ட்டோட பேர் ஜான் மரிய வியானி. இவரோட முழு பேர் ஜான் பேப்டிஸ்ட் மரிய வியானி. இவர் வந்து மே மாதம் 8ஆம் தேதி 1786ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் டார்டெலின்ற ஒரு ஊரில் வந்து பிறந்தார். இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் சிறு வயதிலிருந்தே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்தில் போர் வேறு நடந்துட்டு இருந்தது. அதனால் இவங்க குடும்பத்தினர் வந்து இவருக்கு மறைக்கல்வினை சொல்லிக் கொடுத்தன. இவங்க தாயாரும் தந்தையும் மட்டும்தான். தினமும் குடும்ப ஜெபம், இறைவன்மையில் பக்தி இப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். சிறு வயதிலிருந்தே இவர் வந்து அஹ், விவசாய வேலைக்கு உதவி செய்திருந்தார். ஆரம்ப கல்வி இவருக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் நிறைய போர் அடிக்கடி நடந்ததுனால இவருக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைக்கப்பட்டது. அதனால் மேக்ஸிமம் வந்து இவர் விவசாய வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார். இவரோட 13வது வயதில் அங்கே ஒரு 2 சிஸ்டர்ஸ் வந்து அந்த சிஸ்டர்ஸோட உதவியோட இவர் வந்து 13 வயசில் புது நன்மை பெற்றார். அந்த புது நன்மையும் எந்த நிலைமையில கொடுக்கப்பட்டதுன்னா, ஒரு க்ளோஸ்டு டோரில் இருக்கிற ஒரு ஏரியாவில் அந்தளவுக்கு கடினமான சுச்சுவேஷனில் இருந்தார். அங்கேருந்து இவர் வந்து புது நன்மை பெற்ற பிறகு சாமியார் ஆகணுன்ற ஆசையில் அவங்க தந்தைகிட்ட கடினமான முயற்சியில் பர்மிஷன் வாங்கி ஃபாதர் படிக்க போய் அங்கேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாதர் படித்து ஆர்ஸ்ன்ற ஊரில் ஒரு பங்கு தந்தையை அனுப்புகிறாங்க. அந்த ஊரில் கிறிஸ்தவர்களே ரொம்ப கம்மி. அந்த ஊரில் இவர் அனுப்பி அங்கே தான் அவர் மிகப்பெரிய மகிமையை செஞ்சு மிகப்பெரிய புனிதராக உயர்றதுக்கு அந்த ஊர் காரணமாக இருக்குது. நிறைய சோதனைகள், சாத்தானின் நேரடி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட ஒரு புனிதர். இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் இதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இவரை போல் நாமளும் வந்து உறுதியான மனதுடன் ஆண்டவரை வந்து நேசிக்கணும், இப்படி நேசித்து ஃபாலோ பண்ணி அவரை போல் முன்னுக்கு வரணும்னு முயற்சி செய்வோம். ப்ரைஸ் தி லார்ட். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நீங்கள் தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் மூலம் நிறைய பேருக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட்.